அனைவருக்கும் வணக்கம். என் குருவோட ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், ஒன்று சேர முடியல. இது எப்படி நம்ம தெய்வ வழிபாட்டினால ஒன்று சேர்த்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா புரிதல்ன்றது ஒன்று வேணும். நீங்கள் திருமணம் பண்ணுவீங்கல்ல, அப்போ மேபி மாப்பிள்ளையோட ஜாதகத்திலேருந்து குறைஞ்சது 5 ஆண்டுகளுக்குள்ள சின்ன பொண்ணா வயசு வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அது அவங்கக்கிட்ட ஒரு புரிதல் அப்படின்றது ஒன்று வரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு உதாரணத்துக்கு 27 அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 26 இப்படி பார்க்குறப்ப அவங்களோட புரிதல் இல்லை. இது நாள் போக 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 என்ன பண்ணுன்னா அவங்களுக்குள்ள ஈகோன்ற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் இன்றைக்கி பிரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கட்டமைப்பில் அவங்க 7ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல வலுவாக இருக்கணும். மேபி 7ஆம் பாவாதிபதி லக்னத்துலேருந்து ஒரு 5 கட்டத்துக்குள்ளே இருந்தால் இவர் குழந்தைகள், மனைவி, குடும்பம் இப்படின்ற ஒரு சர்க்கிளில் இருப்பாங்க. இதை தாண்டி போகிறப்ப தான் பிரிவினை அப்படின்றது ஒன்று வரும். அது ஒன்று வேலை விஷயமா கூட வரலாம், இல்லை ஏதோ ஒரு சூழல் கூட வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி கூட வரலாம். ஓகே, இப்போது ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சின்ன விஷயத்தினால ஈகோன்றதுனால பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் சேரல. ஆனால் இந்த பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுது, அல்லது மாப்பிள்ளை தம்பி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ நாங்களாம் பேசுகிறோம், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இதை நம்ம எப்படி ஒன்று சேர்த்தணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அதாவது பொண்ணும் மாப்பிள்ளையுமே, வேற யாருமே இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது சிவபுராணம், சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அந்த நாயன்மார்கள்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்களாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சரித்திரம், தெய்வமே நேரில் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சனால தான் அவங்க நாயன்மார்கள்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். நன்மையும் பண்ணியிருப்பாங்க, தீமையும் பண்ணியிருக்காங்க, நிறைய பாவங்களும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க உணர்ந்துடுறாங்க. நான் செஞ்ச தப்பு, ரைட்டு, இது தப்பு தான் அப்படின்னு உண்மையை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொண்டு செஞ்சதுனால மட்டும்தான் அவங்க நாயனார். அப்போ இதில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த நாயன்மார்களில் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநீலகண்ட நாயனார் குயவர் அப்படின்னு சொல்கிறார். அவரை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆனால் மொத்தம் திருநீலகண்ட நாயனாரில் 3 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வேறு விஷயத்துக்காக வராங்க. இவர் தொழில் மண்பாண்டை செய்து விற்கிறது தான். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் தான் பிறந்தார். அவர் மண்பாண்டை செஞ்சு விற்கிறதா அவருடைய வேலையை ஃபுல்லாக. அப்போ அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே திருவோடு ஒன்று செஞ்சிருவார். அது யார் சிவனடியார்கள் கேட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு திருவோடு தானமாக கொடுத்துட்டு தான் வேலையை செய்வார். இப்படி தான் அவர் வழக்கங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவருக்கு அப்போல்லாம் வயசு கம்மி, 20 25 வயசு. அப்போ கல்யாண பருவம் அப்படின்றது ஒன்று இருந்துருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருநீலகண்டர் அப்படின்றது அவர் சின்ன வயசு இல்லையா, அப்போ இனி மனைவி இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஆசையும் பட்டிருக்கார், அதையும் வாழ்ந்திருக்கார். இது எப்படியோ தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சிருது. மனைவி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கோவப்படுறாங்க. சரிங்களா? கோவப்பட்டு இந்த திருநீலகண்டர் அப்படின்ற அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதாவது திருநீலகண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஆலகால விஷத்தை முழுங்கிடுறாரு. அது போய் தொண்டையில் இந்த இடத்துல நின்னா திருநீலகண்டம் அப்படின்றது. அப்போது இந்த கண்டம் அப்படின்றது என்னன்னா, இந்த கண்டம் அப்படின்றது என்னன்னா, நமக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்றதா கண்டம். அதனால தான் திருநீலகண்டம் அப்படின்றது. அப்போ அந்த மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. நம்மளை மாதிரி எல்லாம் மறைக்கவெல்லாம் இல்லை. ஆமாப்பா, நான் வாழ்ந்தேன், ஆசைப்பட்டேன், இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்றுக்க மனசு வரல. சரி அப்படின்ட்டு அவங்க திருநீலகண்டர் அது சிவபெருமானுடைய பேரை சொல்லி, அதாவது எம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைன்னு கூட சொல்ல, எம்மை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து. அப்போ என்னை நின்னையில தீண்டக்கூடாது திருநீலகண்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனைவியை அவர் தொடவே இல்லை. அப்படியே வாழ்க்கை கடந்து போகுது. 1 வருடம் 2 வருடம்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட வயதாகிற வரைக்கும் இப்படியே போகிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்றதே அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாரும் தெரியல. அவங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசை வீடு தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் குடிசை தான் இருக்கும், ஜாஸ்தி எல்லாம் கிடையாது இல்லையா. அதே ஒரே இடத்துக்குள்ள அவங்க செய்யக்கூடிய பொருள் எல்லாம் வச்சு இவங்களும் வாழ்ந்துக்கிட்டு, அடியார்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு சேவை செஞ்சு இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனால் இவர் சிவனை அவ்வளோ வழிபாடு பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானே மனம் இறங்குறாரு. ஐயோ, இப்படி ஒரு நமக்கு கிடைச்சிருக்காரு ஒரு தொண்டனே, இவரோட வாழ்க்கை சிறப்பு இல்லையே, அப்போ இவரோட பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னு சொல்லிட்டு
சிவபெருமானே மனித ரூபத்துல வந்து அவரோட பிரச்சனையை தீர்க்கிறார். எப்படின்னா அவங்க என்ன பண்றாரு, நம்ம அடியார்கள் மாதிரி மாறுவேஷம் போட்டுட்டு வரார், வந்து யாசகம் கேட்கிறார். அப்போ யாசகம் கேட்குறப்ப இவர்கிட்ட வந்து யாசகம் அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே சொல்றாரு, அப்பா நான் இது மாதிரி பக்கத்துல ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணுன்னு, ஆனா இங்க விசாரிச்சப்போ நீங்க தான் வந்து நல்ல பாதுகாப்பா இருப்பீங்க, உங்ககிட்ட தான் திருவுடலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு போறேன், நீங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் என்ன பண்றாரு, திருவோடு தானே அது என்கிட்டே இருக்குங்க, நான் உங்களுக்கு தரேன்றாரு. இல்லப்பா இது வந்து ரொம்ப பொக்கிஷம், உயர்ந்தது, அமுத சுரபி மாதிரி, நீ என்ன கேட்டாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவரும் என்ன பண்றாரு, அதை வாங்கி நல்லா துணியில போட்டு சுத்தி சின்ன பெட்டி, அப்பெல்லாம் பெட்டின்றோம், அப்பெல்லாம் பேலைன்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சு பூட்டிடுறார். இந்த அடியாரும் என்ன பண்ணிடுறாரு, போய் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வரார். வந்த உடனே நான் திருநீலகண்ட நாயனாரை கூப்பிட்டு கேட்குறார், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று திருவோடு கொடுத்தல்ல, அதை எடுத்துட்டு வாங்க, நான் போற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைங்க இருங்க, இருந்து அமிர்து உண்ணுட்டு களைப்பாரிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைப்பா எனக்கு ஏற்கனவே நாளை ஆயிடுச்சு, நான் போகணும், என்ன நான் போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறாங்க, அந்த பெட்டிக்குள்ளே காணோம். ஏன்னா வந்தது கொடுத்து சிவபெருமான் இல்லை, அப்போ அதை மறைச்சிட்டார் மாயை. அவங்க மனைவியும் வந்து தேடுறாங்க, இருக்கிறது கொஞ்சம் இடம் தான், எல்லாத்துலேயும் தேடி தேடி பார்க்குறாங்க, காணோம். உடனே என்ன பண்ணாங்க, கணவன் மனைவி 2 பேருமே வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே தான் வச்சோங்க ஆனால் காணோம், நாங்கள் ரொம்ப ஏழை தான், ஆனால் எந்த பொருளையும் நாங்கள் திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க புரியவே இல்லை. அது சரி அப்போ சத்தியமாக நான் சொல்கிறேன் திருடலை அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நீ சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோடனே பஞ்சாயத்துன்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்து பண்ணுறப்ப அங்கே இருக்கவங்கள்ட்ட இந்த அடியார் சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு ஓர் கொடுத்தேன் திருவோடு, அது விலை உயர்ந்தது, அது அவ்வளோ பெரிய பொக்குஷம் இருக்குது, அமுத சுரபி மாதிரி என்ன கேட்டாலும் திரும்ப திரும்ப கொடுக்கும், இப்படி சொல்லி தான் இவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன், இவர் திருடிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா இவர் திருடலை, இவர் எப்போதுமே நிறைய பேத்துக்கு தான தர்மம் பண்ணுவார், அப்பேற்பட்ட மனுஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களுக்கும் புரிஞ்சிருது. சரி இப்போ இது எப்படி வந்து நிரூபிக்கிறது அப்படின்னு. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி சத்தியம் தானே பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சத்தியம் பண்ண போகிறப்ப அவர் சிவனடியார் சொல்கிறாரு, இல்லை சத்தியம் சாதாரணமாக பண்ணக்கூடாது, இந்த குளத்துல போய் முழுகிட்டு 2 பேரும் கையை பிடிச்சு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு தெரியும், இவங்க தான் கணவன் மனைவியை வாழலையே, தொடக்கூட இல்லையே, அது ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னப்பா இவ்வளோ வயசாகி இவ்வளோ தூரம் இவங்க இப்படி இருந்திருக்காங்களே அப்படின்னு அந்த ஊருக்காரங்களுக்கே ஒரு வியப்பு. சரிப்பா நீ கையை தொடமாட்டேன்ட்ட சத்தியம் பண்ணிட்ட, ரைட், கையை தொடமாட்டேன்ட்ட சத்தியம் பண்ணிட்ட, என்ன பண்ணலாம், நான் ஒரு குச்சி தரேன், அந்த குச்சியை பிடிச்சிட்டு 2 பேரும் இந்த குளத்துல முழுகி சத்தியம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரின்னு அந்த குச்சியை பிடிச்சிட்டு குளத்துல முழுகுறாங்க. அப்போ குளத்துல முழுகிறப்ப அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 70லேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கும், வயது முதிர்ந்தவர்கள் நாயனாரும் அம்பாலும். சரி அப்படின்ட்டு உள்ளே போய் முங்கி எழுந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க 20 வயசு அந்த 25 வயசில் எப்படி இருந்தாங்களோ அதே உருவம் அதே தோற்றம் அப்படியே அந்த இளமையை திருப்பி கொடுக்குறார். அப்போ சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்குறாராம், அம்பாலோட சேர்ந்து நின்று ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறார், சேர்ந்து நின்று ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறார். அப்போது உங்கள் கணவன் மனைவி நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க, பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் சேரலை, எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் உங்கள் பக்கத்தில் கட்டாயம் சிவன் கோவில் இருக்கும், அங்கே நாயன்மார்கிட்ட போங்க, திருநீலகண்ட நாயனார் அவர்கிட்ட போய் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, மனசார நீங்கள் தப்பை உணர்ந்துருங்க, ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதில் இணைப்பிரியாது என்னென்னா ரெட்டை வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட்டை வாழைப்பழத்தை வாங்கி வெத்தலை பாக்கில் வச்சு இந்த வாழைப்பழம் எப்படி இணைஞ்சிருக்கோ அது மாதிரி நாங்களும் இனிமேட்டு இணைப்பிரியாமல் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வெத்தலைப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மூலவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனை கம்பல்சரி ஒன்று சேருவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து கோவிலில் வந்து எந்த இடம் ரொம்ப புகழ் வாய்ந்தது அப்படின்னா, இங்கே கொடுமுடின்ற ஒரு ஊர் இருக்கு. கொடுமுடிக்கு பேர் என்னன்னா கெடுமுடி. அப்போ ஒரு கெடு முடிஞ்சிட்டாதான் நம்ம அங்கே போக முடியும், அது ஏதோ ஒரு கெடு. அப்போ அங்கே போங்க, வடிவுடை நாயகி அம்பாள் இருக்காங்க, அவங்க கிட்ட 5 வகையான எண்ணெய் பஞ்சு திரியில் போடுங்க, போட்டு 6 முறை அம்பாலை வளம்பாருங்க. அந்த அம்மாள்கிட்ட போய் 6 சுற்று வளம்பாங்க, வந்துட்டு எங்களோட குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு 6 வாரம் அல்லது 6 முறை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரி நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.